இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணுறது C++ல அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன எங்கெங்கே வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த #include IO stream அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைலு. யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படிங்கிறது வந்து இது வந்து கிளாஸுக்கான லைப்ரரி. இப்போ இந்த கிளாஸ் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம், இங்கே ஆரம்பித்து இங்கே செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் கிளாஸுக்கான டெஃபினேஷன். கிளாஸுக்கான டெஃபினேஷன் நீங்கள் பார்த்துட்டாலே செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கணும் க்ளோசிங் ப்ரைஸில். அது வரையும் தான் கிளாஸுக்கான டெஃபினேஷன். இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. இது கிளாஸுக்கான டெஃபினேஷன். ஓகே, கிளாஸுக்குள்ள நம்ம என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கோம், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு வேரியபிள் டிக்ளரேஷன். எப்படி இது பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, இதையுமே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். இங்கே நம்ம வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் நம்ம எதுவுமே இங்கே சொல்லலை அப்படின்னா இது டிஃபால்ட்டாக என்னவா எடுத்துக்கும், ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். அப்போ ப்ரைவேட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம் வேரியபிளை. ஓகேவா, ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, கீழே வந்து பப்ளிக்னு சொல்லிட்டு ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், 2 ஃபங்க்ஷனை வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். வரங்க செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். எந்த ஃபங்க்ஷன், மெம்பர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். கிளாஸ்ன்னு வரும்போது இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்குல்ல, இந்த ப்ரைவேட்டாக இருக்கிறத இதை வந்து டேட்டா மெம்பர்னு நம்ம சொல்லுவோம். ஆர் data member declaration. இதே ஃபங்க்ஷன் வரும்போது மெம்பர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெட் டேட்டா மட்டும், இந்த புட் டேட்டான்னு வருது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு உள்ளே சம்திங் கொடுத்துருக்கோம். ஏதாவது 2 டேட்டாவை டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அப்போ இதை வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். அப்போ எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது, இந்த ஓப்பனிங் ப்ரைஸில் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும். இது வந்து என்னது, ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். எந்த ஃபங்க்ஷன், மெம்பர் ஃபங்க்ஷன். எதுக்கு மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம், ஏன்னா கிளாஸுக்குள்ளே இருக்கு இல்லையா, கிளாஸோட மெம்பர் இல்லையா அது, அதனால் மெம்பர் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எதனால் எப்படி சொல்கிறோம், இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் வந்துட்டாலே ஃபங்க்ஷனுக்கான சிம்பிள் தான் இது வந்து. ஓகே, இப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், கிளாஸுக்குள்ளே தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து என்ன அர்த்தம், இன்சைட் த கிளாஸ் டெஃபினேஷன். லாஸ்ட் கிளாஸில் தான் பார்த்துருந்தோம் இன்சைட் த கிளாஸ் டெஃபினேஷன் சொல்லிட்டு. அப்போ கிளாஸுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷனல் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து என்னது, இன்சைட் த கிளாஸ் டெஃபினேஷன். இது எல்லாமே நடத்துனதுக்கிறதுக்காக, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ கிளாஸுக்கான ஓவர்வியூ ஓரளவு புரிஞ்சிருச்சு அப்படி தானே. கிளாஸுக்குள்ளே வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நம்பர் காஸ்ட்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த நம்பர் காஸ்ட்டை வாங்குறதுக்காக கெட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வாங்கணும் அப்படின்னா அந்த வேரியபிளை பாஸ் பண்ணணும்ல ஆர்குமெண்ட்டாக, அதனால தான் இன்ட் ஏ ஃப்ளோட் பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த இன்ட் ஏ அப்படிங்கிறதுல நம்பரை வாங்கும், ஃப்ளோட் பி அப்படின்றதுல காஸ்ட்டை வாங்கும். எப்போது, ரன் டைமில் வாங்கும். அதை நான் இப்போ அவுட்புட் எழுதும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வாய்டு புட் டேட்டான்றது வந்து வாங்கின வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பாருங்கள், சி அவுட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த நம்பரில் வந்து என்ன வாங்கணுமோ அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணோம். காஸ்ட்லி அதே போல் என்ன காஸ்ட் ரேட் கொடுத்தோமோ அதை டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். அவுட்புட் எப்படி நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வந்து மெயின் ப்ரோக்ராம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் எப்போவுமே. அப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ மெயினுக்கு வருவோம். இங்கே இன்ட்டு மெயின் சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிடணும் நம்ம இங்கே மெயினை. ஓகேவா, இங்கே இன்ட்டு மெயின் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடணும், செமிகோலன் வச்சு முடிச்சிடணும். இப்போ மெயினில் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐட்டம்ன்றது என்னது, கிளாஸ். ஏன்னா கிளாஸு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸுக்குள்ளே தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். வேரியபிள் டிக்ளரேஷன் கிளாஸுக்குள்ளே தான் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கான டிக்ளரேஷன் டெஃபினேஷன் எல்லாமே கிளாஸுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம கிளாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணவே முடியும். அப்போ இந்த கிளாஸ் நேம் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணணும். இதான் என்னது, ஆப்ஜெக்ட் நேம். எதுக்கான ஆப்ஜெக்ட் நேமு, கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் நேமு. ஓகே, இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நீங்கள் வந்து மெம்பர் ஃபங்க்ஷனையோ இல்லை வேரியபிளையோ நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம வந்து மெம்பர் ஃபங்க்ஷனை தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், சரியா. அப்போ எக்ஸ்ன்றது அந்த இது ஆப்ஜெக்ட் நேமு. டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன். கெட் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்கேன், 100, 20.5 சொல்லிட்டு வேல்யூ அனுப்புகிறேன் இங்கேருந்து.
புரியுதா? இதுதான் ஃபங்க்ஷனுக்கான காலிங். ஃபங்க்ஷன் காலிங் இங்கேருந்து நான் அனுப்புகிறேன். அனுப்பும்போது வேல்யூ என்ன அனுப்புகிறேன்? 100, 20.5 அனுப்புகிறேன். இந்த ஆர்குமெண்ட் வேல்யூ அனுப்புறதுக்கு தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஆர்குமெண்ட் 2 க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நீங்கள் மைனூட்டாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கேளுங்க, ஓகேவா? இங்கே வேல்யூ பாஸ் பண்ணுறேன் இல்லையா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது கம்பைலர் என்ன பண்ணணும்? டேரெக்டாக இதுக்கான டெஃபினேஷன் எங்கே இருக்குன்னு தேடும் இங்கே ப்ரோக்ராமுக்குள்ளே. ஏன்னா வேல்யூ அனுப்பியிருக்கோம், அந்த வேல்யூ போய் இந்த டெஃபினேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள் உட்கார வைக்கணும். அதுக்காக அப்போ இங்கே பார்க்கும் கிளாஸுக்குள்ளே அதுக்கான டெஃபினேஷன் கிடையாது. ஏன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்போ டெஃபினேஷன் வெளியில் வரும். வெளியில் வரும்போது இங்கே வரும். இந்த கெட் டேட்டாக்கான டெஃபினேஷன் இங்கே இருக்குது, கெட் டேட்டா, ஓகேவா? இந்த கெட் டேட்டா வந்து எந்த கிளாஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு கம்பைலர் பார்க்கும். ஐட்டம், ஓகே, ஐட்டம்ன்றது கிளாஸ் நேமு, ஓகே, இந்த கிளாஸ் நேமுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இது என்ன டைப்புன்னு பார்க்கும். வாலிடா, ஓகே, இங்கே வாலிட் கொடுத்துருக்கோமா? ஸோ ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கிளாஸுக்குள்ளதை எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது யூஸ் பண்ணால் தான் இந்த நம்பரையும் காஸ்ட் எடுத்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? ஓகே, இப்போ இந்த வேல்யூ அனுப்பும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு வந்துடுது. இந்த 100 அப்படின்ற வேல்யூ வந்து இந்த ஏ அப்படின்ற இந்த வேரியபிளை உட்கார வைக்கும். 20.5ன்றது இந்த பி அப்படின்ற இந்த வேரியபிளை உட்கார வைக்கும். அதனால தான் இங்கே நான் வந்து ஃப்ளோட்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன், டேட்டா டைப்பு. ஏன்னா இங்கே வந்து ஃப்ளோட்டில் அனுப்புகிறோம். இங்கே இன்ட்டுன்றது இங்கே வந்து இன்டிஜர் வேல்யூவாக அனுப்புகிறோம். கொடுத்துட்டோமா? கம்பைலர் என்ன பண்ணணும்? டேட்டா டைப்பை செக் பண்ணும். ஓகே, கரெக்டான டேட்டா டைப்பாக இருந்தால் உள்ளே கொண்டு வரும்போது ஏன் நமக்கு என்ன வேல்யூ? 100க்கு 100 வந்து நம்பரில் அசைன் பண்ணிடும். இந்த நம்பர் எங்கே இருக்குது? கிளாஸுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய நம்பர். அப்போ இந்த நம்பரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா? இந்த வேரியபிளை. அதுக்கு தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரும் இந்த ஐட்டம்ன்ற கிளாஸ் நேமே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த நம்பரில் கொண்டு வந்து அசைன் பண்ணிடும். இப்போ ஏல என்ன இருக்குது? நம்பரில் என்ன இருக்குது? 100 இருக்குது. பியில் நமக்கு என்ன வேல்யூக்கு? 20.5. அதை வந்து காஸ்ட்டில் அசைன் பண்ணிடும், 20.5. இந்த காஸ்ட் எங்கே இருக்குது? இந்த கிளாஸுக்குள்ளே க்ரியேட் பண்ண வேரியபிள் இருக்குது. இப்போ ஆக்சஸ் பண்ணிருச்சா? இந்த டெஃபினேஷன் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிருச்சு. அடுத்து எக்ஸ்ட்ராட் புட் டேட்டா, இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கும். அது கிளாஸுக்குள்ளேயே தான் கொடுத்துருக்கோம். கிளாஸுக்குள்ளே கொடுக்குறதுனால ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் தேவையில்லை, கிளாஸ் நேம் தேவையில்லை. ஏன்னா எல்லாமே கிளாஸுக்குள்ளே இருக்குது. ஜஸ்ட்டு புட் டேட்டான்னு கொடுத்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி கிளாஸுக்குள்ளே டெஃபினேஷன் கொடுத்துருந்தாலே போதும். இப்போ என்ன பண்ணும்? அவுட்புட்டில் வரும்போது நம்பர், இது சி அவுட்ன்றது பிரிண்ட் ஆஃப் மாதிரி. அப்போ நம்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணி, இது வந்து பிரிண்டிங் மெத்தடுக்காக தான், நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக தான், தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்பிளேக்காக தான் இந்த நம்பர்ன்றது. நம்பர் டபுள் கோட்ஸ்கில் இருக்குது, அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்பர்னு சொல்லி இந்த கோலன் வரையே பிரிண்ட் பண்ணிடும். இந்த நம்பர்ன்றது என்னது? வேரியபிள் நேமு. இதுதான் வேரியபிள் நேமு. இந்த வேரியபிள் நேமும் இந்த நேமும் சேமாக இருக்கணும். இதில் ஒரு நம்பரில் எண்ணு வந்து கேபிட்டலாக இருந்தால் கூட இங்கே எரர் அடிச்சிடும். என்ன வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே இங்கே சேமாக இருக்கணும். இந்த நம்பரில் நமக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குது? இந்த 100 அப்படின்ற இந்த வேல்யூ இதில் உட்காந்துருக்கு. அப்போ இந்த 100 அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அடுத்த ஸ்லாஷ் என்னன்றது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே இறங்குறதுக்கா நெக்ஸ்ட் லைனு தான் இந்த என்னன்றது. திரும்ப கீழே வந்துட்டு அடுத்த சி அவுட்டில் என்ன பண்ணும்? காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். கோலம் வரையும் டிஸ்பிளே பண்ணிடும், டபுள் கோட்ஸில் இருக்குது. திரும்ப இந்த காஸ்ட்ன்றது இந்த வேரியபிள் நேமு. இந்த காஸ்ட்டில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20.5. இங்கே அனுப்பணும் இல்லையா? இந்த வேல்யூ இருக்குது. அப்போ 20.5 அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிட்டு ரிட்டன் 0 பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுது? நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் மட்டும் வெளியில் வந்துடும். ஸோ நம்பரில் வந்து 100 இருக்குது, காஸ்ட்டில் வந்து 20.5 சொல்லிட்டு நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிடும். இது தாங்க ப்ரோக்ராம். இவ்வளோ தான். கிளாஸ்ன்னு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஒரு லக்கில் இருக்கலாம், டெஃபினேஷன் ஒரு லக்கில் இருக்கலாம். பட் ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அது மூலமாக ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம டேட்டாஸை அனுப்பிக்க வேண்டியதுதான். தட்ஸ் இட், அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் தானே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸை நான் க்ளோஸ் பண்ணாமல் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி? ஐட்டம் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஒய்யை யூஸ் பண்ணி, இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு வேல்யூ அனுப்ப போகிறேன். இங்கே டேட்டா 200, 40.5 ஒரு வேல்யூ வந்து இங்கே அனுப்புகிறேன். திரும்ப ஒய் டாட் புட் டேட்டா எப்படி அனுப்பிட்டு என்ன பண்ணுறேன்? இந்த ரிட்டன் 0 வந்து இங்கே கீழே வந்துடும். ரிட்டன் 0. அப்புறம் இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிளாஸுக்கு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஐட்டம் எக்ஸ், ஐட்டம் ஒய்ன்னு சொல்லிட்டு. ஐட்டம் எக்ஸில் வந்துட்டு ஒரு வேல்யூ அனுப்பி இங்கே டிஸ்பிளே பண்ணி இதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஐட்டம் ஒய் அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ஒரு வேல்யூ அனுப்பி என்ன பண்ணுறேன்? டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப்போ நமக்கு இங்கே எப்படி டிஸ்பிளே ஆகும்? நம்ம முதல்ல சொன்ன அதே ப்ராசஸ்லாம் நடந்து நம்பரில் என்ன வேல்யூ டிஸ்பிளே பண்ணோம்? 200 டிஸ்பிளே பண்ணோம். காஸ்ட்டில் நமக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே பண்ணோம்? 40.5 டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு வந்து மோர் தென் ஒரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணி நம்ம மல்டிபிள் வேல்யூவை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்பிளே பண்ணிக்கலாம்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். C++ ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும். ஸோ நீங்கள் இது மூலமாக நீங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் C# ஜாவாலாம் நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுலேருந்து ஊப்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நல்லா சூப்பராகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.